Hello friends, நான் விவேகானந்தன் யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இவ்வளோ நாளாக நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்ல முறையில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அரவுண்டு 125 டேஸ் கண்டினியூஸாக இந்த செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட்டு, இது எல்லா டாபிக்ஸையுமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அரவுண்ட் வந்து ஒரு 250 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம செஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதை நீங்கள் இதோட வந்து விட்டுறாமல் இந்த 250 ஹவர்ஸ் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷனே ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு டைரெக்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னும் ரைட்டாக, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் வரக்கூடிய May 25 நடக்கக்கூடிய ப்ரிலிம்ஸுக்கு ரைட்டான டைமில் இந்த செஷனும் முடிஞ்சிருக்கு. இதிலேருந்து அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை இதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபார்வர்டாக கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இதை இதோட நிறுத்திடாமல் இந்த கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு ஃபர்தராக டெஸ்டஸ் எழுதுறதோ அல்லது வந்துட்டு இதை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸை பார்க்குறதோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பேரலாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகணுன்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் எஸ்பெஷலி இப்போது இதில் இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேஸையும் பேக்ரவுண்டையும் அடிப்படையாக வச்சுட்டு யூபிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேரலாக எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிங்க. எஸ்பெஷலி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பேப்பர்ஸை எடுத்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் என்ன மாதிரியான டாபிக்ஸில் என்ன மாதிரியான வெரைட்டியில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு சில ஏரியாஸ் வந்து நமக்கு கான்செப்சுவலாக இருக்கும், ஒரு சில ஏரியாஸ் நமக்கு ஃபேக்சுவலாக இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் எல்லா ஏரியாஸுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரே மாதிரியான ஈக்குவல் வெயிட்டேஜஸ் இருக்காது. அப்போது ஒரு ப்ரிலிம்ஸுக்குன்ற ஒரு அப்ரோச் நம்ம எடுக்கிறோம், ப்ரிப்பரேஷனுக்கான அப்ரோச் எடுக்கிறோம்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நாலேஜுக்கான பேஸை கொடுத்துருக்கும், ஒரு ஃபவுண்டேஷனுக்கான பேஸை கொடுத்துருக்கோம். இந்த நாலேஜுன்றதை அடிப்படையாக வச்சு ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூபிஎஸ்சி பிஒய்க்யூ அனாலிசிஸை பேரலாக பண்ணிக்கிட்டு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து அக்வயர் பண்ணியிருக்கக்கூடிய நாலேஜை எக்ஸாம் சென்ட்ரிக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸோடைய மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். இதில் இருந்து இப்போ நாங்கள் பேசின மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நோக்கி போகிறதுக்கு இன்னும் ஃபர்தரான இனிஷியேட்டிவ்ஸையும் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ கண்டினியூஸாக சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சீரீஸு இப்போது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் அங்கேயே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுடைய ஃபர்தரான கிளாரிஃபிகேஷன்ஸை பார்த்துக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸில் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஃபர்தராக இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இதனுடைய ப்ரொவிஷன்ஸை, டெஸ்ட் சீரீஸோட ப்ரொவிஷன்ஸை ஆன்லைனில் கொடுக்கறதுக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடிப்படையாக வச்சு அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஃபர்தர் இனிஷியேட்டிவ்ஸ் வரக்கூடிய கம்மிங் டேஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஏதாவது நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஏரியாஸ் பார்க்காம வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்பேம் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதோடு சேர்த்து அடுத்த ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அதர் அனௌன்ஸ்மெண்ட்ஸை உங்களுக்கு ஃபர்தராக கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி வரக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 எக்ஸாம்ஸை உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து மேக்ஸிமம் ரிசல்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையுமே இருக்கோம்.
இதை நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் சக்ஸஸாக நம்ம எடுத்துக்கலான்றத மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டில் தி எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ். அண்டு எல்லா ஃபேக்கல்ட்டிஸை தாண்டி இந்த செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸோட சப்போர்ட்ஸும் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் ஃபேக்கல்ட்டிஸும் அவங்களுடைய டெடிகேஷன்ஸும் அவங்களுடைய கண்டினியூஸான செஷன்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அவங்க சார்பாக உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், உங்கள் சார்பாக அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்.